தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாலக்கோம்பை ஓடை பகுதியில் மணல் திருடப்படுவதாக ஆண்டிப்பட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படையினர் பாலக்கோம்பை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓடை பகுதியில் 2 டிராக்டர் ஒரு ஜேசிபி எந்திரத்துடன் மணல் திருட்டு நடைபெற்றது. இதையடுத்து காவல்துறையினர் வருவதைக் கண்ட ஜேசிபி மற்றும் டிராக்டர் வாகன ஓட்டுநர்கள் தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி மற்றும் 2 டிராக்டர் வாகனங்களை பறிமுதல் செய்து ராஜதானி காவல் நிலையம் கொண்டு வந்த காவல்துறையினர் ஜேசிபி மற்றும் டிராக்டர் ஓட்டுநர்களான பாலமுருகன், அரசபாண்டி, சங்கர் மற்றும் முருகானந்தம், சந்தனம் ஆகிய 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் ரயில்வே கோட்டத்தில் கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா உத்தரவின் பேரில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது டிக்கெட் இன்றி பயணித்த 12,209 பேருக்கு 94,89,000 ரூபாய் அபராதமும், முன்பதிவு இல்லாமல் டிக்கெட் எடுத்துக்கொண்டு முன்பதிவு பெட்டியிலும் 2ஆம் வகுப்பு முன்பதிவு டிக்கெட் வைத்துக் கொண்டு ஏசி பெட்டியிலும் முறைகேடாக பயணித்த 10,208 பேருக்கு 46,77,000 ரூபாய் அபராதமும், விதிமுறைகளை மீறி அதிக லக்கேஜ் எடுத்து சென்ற 26 பயணிகளுக்கு 13,000 ரூபாய் அபராதம் என மொத்தம் 1,41,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி கிராமத்தில் சங்கர் என்பவர் நகை அடகு கடை வைத்துள்ளார். இவர் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடையின் முன்பக்க கதவு திறந்துள்ளதைக் கண்டு அப்பகுதி மக்கள் சங்கருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சங்கர் சென்று பார்த்தபோது கடையில் வைத்திருந்த 20 பவுண்ட் தங்க நகை, 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி ஆலிவலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் உடையப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்செல்வன். இவருக்கும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் 4 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. ஆடி மாதத்தில் புதுப்பெண் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது பெண்ணின் தொலைபேசியில் ஆபாச குறுஞ்செய்தி வந்ததை பார்த்த உறவினர் அந்த பெண்ணிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார். அப்போது கணவர் தமிழ்செல்வன் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும், தனது புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பல ஆண்களிடம் விலை பேசி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து உறவினர்களுக்கு தெரியவந்ததை அடுத்து அப்பெண் எலிமருந்து உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து உறவினர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் கணவர் தமிழ்செல்வன் மற்றும் பாலியல் தொந்தரவு கொடுத்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த நடராஜ் ஆகிய இருவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிடாரி வடக்கு வீதி குமரகோயில் தெருவில் வசித்து வருபவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சகுந்தலா தம்பதியினர். இவர்கள் மகள் வாசி மற்றும் பேத்தி காயத்ரி ஆகியோருடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம்போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவில் பெய்த மழையால் வீட்டின் அருகில் உள்ள 100 ஆண்டுக்கு மேல் பழமையான அரச மரத்தின் பெரிய கிளை திடீரென முறிந்து வீட்டின் தகர கூரையின் மீது விழுந்துள்ளது. இதில் வீட்டில் பக்கவாட்டு சுவர் பெயர்ந்து வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சகுந்தலா உள்ளிட்ட 3 மீது விழுந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த 3 அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நகர வைரவன்பட்டியில் ஸ்ரீ வைரவ சுவாமி ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லைகை பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாட்டில் 7 ஜோடிகளும், நடுமாட்டு பந்தயத்தில் 15 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டில் 35 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. இப்போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும், சாரதிகள் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தினை வைரவன்பட்டி, பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, கும்பங்குடி மற்றும் பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டு ரசித்தனர். சென்னை செங்குன்றம் சோத்துப்பாக்கம் சாலையில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதற்கான பணி நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ராமச்சந்திரன் மேற்பார்வையில் துவங்கப்பட்டது. இருப்பினும் சாலையின் இருபுறமும் 200க்கும் மேற்பட்ட கடைகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்ததால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ராமச்சந்திரன் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த பகுதிகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடையின் உரிமையாளர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் சிறிது
சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து செங்குன்றம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முன்னதாகவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக தெரிவித்ததன் பேரில் காவல்துறை உதவியோடு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களை பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்து மயக்கமடைந்து அவர் அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்குப்பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். இதையடுத்து தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் போலீசார் தப்பியோடிய மூவரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு தலா 3,53,900 ரூபாய் என மொத்தம் 5,69,77,900 ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறையுடன் கூடிய வீடுகள் கட்டும் ஆணையினை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புலிவலம், ஆண்டிப்பந்தல், விளமல், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரசாணை 33 உரிய திருத்தம் மேற்கொண்டு தொடர்ந்து கருணை அடிப்படையில் பணி நியமனம் கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டும். சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் இறுதித் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வட்டத் தலைவர் முத்துவேல் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஏத்தக்கோவில் பகுதியிலிருந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்த அரசு பேருந்தில் சேக்கிழார்பட்டி பகுதியைச் சேர்ந்த சில மாணவிகள் கேலி செய்ததாகவும் அதனை ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சித்தையகவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் 9ஆம் வகுப்பு மாணவனை ரெங்கராம்பட்டி விளக்கு அருகே பேருந்து நிறுத்தத்தில் அடித்து கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இதுகுறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கையை அடுத்துள்ள மதகுப்பட்டியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ஜான் பிரிட்டோ தலைமையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனை செய்தனர். அப்போது அங்கு வேலை பார்க்கும் ஒருவரிடம் இருந்து 1,500 ரூபாய் மற்றும் அலுவலகத்தில் ஒரு அறையில் 71,230 ரூபாய் என மொத்தம் 72,730 ரூபாய்க்கு உரிய கணக்குகள் இல்லாததால் அந்த தொகையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகரில் கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் மாலையில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையினால் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பள்ளங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் அடர் காடுகள் வளர்க்கும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் வனத்துறையினரிடம் ரோட்டரி சங்கம் இணைந்து காடுகளை வளர்ப்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வேம்பு, அரச மரம், மாமரம் மற்றும் பலாமரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்களை நட்டு வைத்தனர்.
கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதமாக ஈரோடு மாவட்டம் முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேவகர்கள் நலச்சங்கம் மற்றும் கருங்கல்பாளையம் நண்பர்கள் சார்பில் 60,000 ரூபாய் நிதி திரட்டப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முகமது குதுருத்துல்லாவை சந்தித்து காசோலையை வழங்கினர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள பாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி, அதே ஊரை சேர்ந்தவர் அழகேசன். இவர்கள் இருவருக்கும் சொந்தமான கிணறு உள்ளது. இது தொடர்பாக இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பழனிசாமிக்கு சொந்தமான ஒரு மரத்தை அழகேசன் வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அழகேசன் தனது நிலத்தில் உழவு செய்து கொண்டிருந்தபோது பழனிசாமி அங்கு சென்று எனக்கு சொந்தமான மரத்தை ஏன் வெட்டினாய் என கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு அழகேசன் மற்றும் அவரது தந்தை இருவரும் பழனிசாமியை விரட்டி சென்று அரிவாளால் வெட்டியும் கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முசிறி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பழனிசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தலைமறைவான அழகேசன் மற்றும் அவரது தந்தை உத்தண்டன் ஆகியோரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்துக்குட்பட்ட தேக்கம்பட்டி வனப்பகுதியிலிருந்து 3 காட்டு யானைகள் குருந்தமலை அடிவார பகுதியில் நடமாடிக் கொண்டிருந்ததால் அந்த சாலை வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் அங்கு வருவதற்குள் காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்றது. மேலும் கிராமங்கள் நிறைந்த பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் பகல் நேரத்தில் இருப்பதால் அச்சம் தெரிவித்துள்ள குருந்தமலை, குறும்பனூர், குட்டையூர் பகுதி மக்கள் காட்டு யானைகள் வனத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அண்ணாமலைச்சேரி கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் அண்மை காலமாக ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவி வருவதாகவும் நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களும் முறையாக பணிக்கு வருவதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளிக்கு எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்களும் கிராமத்திற்கு வந்த 3 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடந்த 23 நாட்களாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியது. அதன்படி நேற்று ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த நிலையில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து இன்று காலை நிலவரப்படி 8,000 கன அடியாக குறைந்தது. இதனால் பரிசல் இயக்க விதிக்கப்பட்ட தடையை மாவட்ட நிர்வாகம் நீக்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பென்னாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் சுருளிநாதன் மற்றும் சகிலா, பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் மாநகரில் சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்து மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது சேலம் மாநகரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள், தொடர் குற்றப்பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள ரவுடிகளின் விவரம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநகர காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சேலம் மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். இதில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் மற்றும் நுண்ணறிவு பிரிவு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வயநாட்டில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவு குறித்து கேரளாவை சேர்ந்த டாவின்சி சுரேஷ் என்ற இளைஞர் தத்ரூபமாக மினியேச்சர் முறையில் பொதுமக்கள் கண்டு புரிந்து கொள்ளும் வகையில் வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து உருவம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இதில் நம் அன்றாடம் பயன்படுத்தும் சதுர வடிவிலான பைப்புகள் மற்றும் பிளைவுட்கள், சிறிய கற்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி நிலச்சரிவு நடந்த பகுதி எப்படி இருக்குமோ அதேபோல் தத்ரூபமாக உருவாக்கியுள்ளார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு அரசாணை 33 உரிய திருத்தம் கொண்டு வந்து தொடர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கிராம உதவியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் இறுதி தொகை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள பாண்டியன் நகர தெருவில் வசித்து வருபவர் ராஜேந்திரன். இவர் நேற்று முன்தினம் இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு அருகில் உள்ள பாண்டியன் நகரில் நிறுத்தியிருந்தார். பின்னர் காலை எழுந்து வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் பின்னர் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர் அருகில் உள்ள ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எர்ணாவூர் ஆதி திராவிடர் காலனி 15வது தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் வீரையா. இவர் நேற்று இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்து மனைவி நாகம்மாளை தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை தட்டி கேட்பதற்கு சென்ற மகன் ராஜேஷிடமும் சண்டையிட்டுள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராஜேஷ் அருகாமையிலிருந்த உலக்கையை எடுத்து தந்தையின் தலையில் தாக்கியதில் மயங்கி விழுந்த வீரையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் வீரையாவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மகன் ராஜேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக குடிநீர் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை பயிற்சி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா, முதன்மை கல்வி அலுவலர் பி ரவிச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு திருவள்ளூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் குறித்து வாசகங்கள் அடங்கிய பதாகை கையில் ஏந்தி சென்றனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியம் கோபிச்செட்டிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாப்பிசெட்டிப்பட்டி கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்காததால் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரூர் கடத்தூர் செல்லும் சாலையில் காலி குடங்களை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். எங்க ஊர்ல தண்ணி 3 மாசம் ஆகுதுங்க. தண்ணி மாசத்துக்கு நல்ல தண்ணி எடுத்து விட்டு மாசம் ஒரு டைம் தான் தண்ணி வருது. அந்த மாசம் ஒரு டைம்ல அரை மணி நேரம் மட்டும்தான் தண்ணி எடுத்து வர்றாங்க. அரை மணி நேரத்துல 30 குடம் மட்டும்தான் வருது. 30 குடத்துல நாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புமா, சாப்பாடு செய்யுமா, தண்ணி ஊத்திக்குவோமா, எதுக்குமே எங்களுக்கு பத்திரத்து கிடையாது. தண்ணி பிரசிடண்ட் கிட்ட, கிளர்க்கு கிட்ட, வாட்டர்மேன் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி பார்த்துட்டோம். யாருமே இதனால வரையும் என்கிட்ட நேர்ல வந்து என்ன ஏதுன்னு இதுவரையும் விசாரிக்கலைங்க. எங்க பிரச்சனையே அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம்னு சொல்ற வேலைக்கு பிடிஓல இருந்து, கிளர்க்ல இருந்து, ஊர் தலைவர் இருந்து எல்லாருமே இங்க வந்து இன்னைக்கு வேணா கை விட்டுருங்க, வேணா பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க, நாங்க இனிமேட்டுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம்.